பொதுவாக இந்த தன்னம்பிக்கைங்கிற அந்த வார்த்தை பிரயோகத்தால் என்ன விஷயம் உள்ளடக்கப்படுதுங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். தன்னம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் சம்பந்தமாக நம்ம முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீதை பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத். அந்த ஹதீது முழுக்க ஒரு தன்னம்பிக்கையை பற்றி பேசுது. அந்த தன்னம்பிக்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டோம்டா தன்னம்பிக்கைக்கு நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப் வ ஃபி குல்லின் கைர். ஒரு பலமுள்ள ஒரு மூமின் பலகீனமான மூமினை விட சிறந்தவன், அல்லாஹ்விடத்தில் விருப்பத்துக்குரியவன் என்றாலும், மூமின் என்றாலே நல்லது தான், மூமின் என்றாலே அதில் நலவு இருக்கிறது என்றாலும், ஒரு பலமுள்ள மூமினுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது, வஹப்பு இலல்லாஹ் அல்லாஹ்வோட விருப்பம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடங்குறாங்க. அப்போ ஒரு மனோ வலிமை, ஒரு தன்னம்பிக்கைங்கிறது ஒரு மூமின்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே சுட்டி காட்டுது. சுட்டி காட்டிட்டு மனோ வலிமைன்னு சொன்னால் எனக்கு என்னில் நம்பிக்கை இருக்கின்ற நம்ம சும்மா பாயக்கூடாது. அப்போ அந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். தவக்கல்ங்கிற ஒரு விடயத்தை தவறாகவும் சிலர் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. சிலர் அல்லாஹ் பார்த்துக்குவானு வெட்டக்கரங்கி பெய்த்துருவாங்க. என் கொண்டாட்டு வெளியில் அல்லாஹ் பார்த்துக்குவானோடோ, அவர் பேக்க தூக்கிட்டு அல்லாட பாதையில் போகிறானோடோ பெய்த்துருவார். அப்படி போக சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யலை, சொல்லலை. ஆல இம்ரான் 159வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீ உறுதி கொண்டுட்டு என்று சொன்னால் அல்லாஹ் மேலே தவக்கல் வை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலின். அல்லாஹ் தவக்கல் வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறாங்கிறான். முதல்ல உறுதி கொள்ளணும். இப்போ நாங்கள் ஒரு மாதம் போகிறோம், ஒரு 40 நாள் போகிறோம், ஒரு வருஷம் போகிறோம், ஒரு கிழமை நாங்கள் போகிறோம். அப்போ வீட்டு மனைவி மக்களுக்கு ஏதாவது ஏற்பாடு இல்லாட்டி போய் நாம் அந்த பிள்ளைகளை கவனிக்கிறதுக்குரிய வாய்ப்பு, வழி, வசதி இதுகளை ஏற்பாடு செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு தவக்கல் தொழலாம் பாதுகாத்து கொள்ளணும். பிஸ்மில்லாஹி தவக்கல் தொழலான்னு போகிறோம், யாரெல்லாம் வேறு ஆபத்துகள் இருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நம்ம ஒரு முன் ஏற்பாடு செய்யணும். செய்யாமல் ஒன்றும் இல்லாமல் நம்மளோட பாட்டுக்கு நாம் வீட்டை படுத்துக்கிட்டு அல்லாஹ் தருவான் என்றுக்கிட்டு இருக்கிறது தன்னம்பிக்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் 1450வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறது, ஒரு பலகீனமான மூமினை விட பலமுள்ள ஒரு மூமின் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனும் விருப்பத்துக்குரியவனும் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக்கன்றாங்க, உனக்கு பிரயோசனம் தர்ற விஷயத்தில் நீ தொடர்ந்து முயற்சி செய் அப்படிங்கிறாங்க. உனக்கு பிரயோசனம் தர்ற விஷயத்தில் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த பிரயோசனம் 2 விஷயத்தில் இருக்குது. இந்த உலகத்திலேயும் நமக்கு பிரயோசனம் உள்ள குட்டிகளுக்கு சேர்த்து வைக்கிறது, நமக்கு தேவையானதை நம்ம சம்பாதிக்கணும், அப்போ முயற்சி செய்யணும். மறுமைக்கும் நம்ம முயற்சி செய்யணும். நம்ம இரவு தொழுகைக்காக நிற்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்கிறோம், ஹராம் ஹலால் பேணுறோம், ஸக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்குறோம். அப்போ நமக்கு பிரயோசனம் தருது. இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நமக்கு என்னெல்லாம் பிரயோசனம் தருதோ அதில் தொடர்ந்து முயற்சி செய்யணும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக் வலா தஅஜிஸ்ங்கிறாங்க. சோம்பேறி ஆகிடாதுங்கிறாங்க. தொடர்ந்து முயற்சி செய், சோம்பேறி ஆகிடாது. இன்றைக்கி வருத்தமாக கிடக்கு, இன்றைக்கி படுப்போம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. நீ எழும்பு, நமக்கு ஏல அது கஷ்டம், அது வெயில், அது வேர்வை, இந்த வேலை ஆர்வாக்குறோம். நம்மளோட பரம்பரை என்ன, நம்மளோட அந்தஸ்துக்கு நாம் கூலி வேலை செய்யலாமா, நம்மளோட அந்தஸ்துக்கு பேமெண்ட்டில் வியாபாரம் பண்ணணுமா, அப்படி நினைக்கக்கூடாது. இது தற்பெருமை. உங்களுக்கு என்ன ஹலாலா வருதா போயிட்டே இருங்க. நபிமார்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, ஆடு மேய்க்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்ச்சிக்கிறாங்க, கூலி வேலை செஞ்சிருக்கிறாங்க, கொல்லன் வேலை செஞ்சுருக்கிறாங்க, ஓடாய் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம தரம் பார்க்குறது, தகுதி பார்க்குறது அப்படி இல்லை. ஹலாலாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து முயற்சியணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பலமான ஒரு மூமினாக இருக்கணும். இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு பிரயோசனம் தர்றதுல நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வலா தஅஜஸ், சோர்ந்துடாது, உட்காந்துடாது. 60 வயசுண்டா பென்ஷன் நாம தான் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறோம். 60 வயசோட முடிய மாட்டோம். 70 வயசில் உன்னால் ஓட முடிய மாட்டோம், ஓடு. 80 வயசில் உனக்கு விவசாயம் பண்ணலாம்டா பண்ணு. 6 பென்ஷன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய். எதுக்கு, நமக்கு தான் நிறைய இருக்குது, செய்வோமே. பள்ளிவாசல் இருக்குது, மதரசா இருக்குது, ஏழை எளியவர்கள் இருக்காங்க, குடும்பங்கள் இருக்குது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்து மக்களுக்கு கொடுத்துட்டு போவோமே, மறுமையில் கிடைக்குமே. ஏன் நம்ம உட்காரணும்? அப்போ நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதில் அடுத்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி தேடு, அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. அப்போ தன்னம்பிக்கைங்கிறது எப்படி வருதுன்னு சொன்னால், நாம கட்சா நல்ல பலமுள்ள ஒரு மூமினாக இருக்கணும், தவக்கல் இருக்கணும், ஆனால் தயார் செஞ்சுட்டு தவக்கல் இருக்கணும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். அடுத்த விஷயம் என்ன,
உனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி செய்ய, பலகீனமாக உட்கார்ந்துடாத, அல்லாஹ்வுல தவக்கல் வை. ஒரு சிலர் எவ்வளவுக்கு வாழ்க்கையை கொண்டு வராங்கன்னு சொன்னால், நானா துபாயில் இருக்கிற மாதம் கிட்டத்தட்ட அவன் ஒரு 60 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான். நாம் பாருங்க, நாம் குபோட்டா ஓடிட்டு இருக்கோம். அவன் நினைச்சா நமக்கு எப்படி தரலாம்? எங்களோட சொந்தக்காரர்கள் எல்லாம் பெரிய வசதிக்காரர்கள், இவனெல்லாம் காசை வச்சுக்கிட்டே போகிறாங்க. மனுஷனுக்கு கொடுக்கணும். இப்படியே இவர் காய்ச்சிட்டு இருப்பார், இவர் உழைக்க மாட்டார். அடுத்தவனை நம்பிக்கிட்டு இருக்கிறார். வேறு பாப்பா கிட்ட இருக்கு, உமா கிட்ட இருக்கு, மச்சான்கிட்ட இருக்கு, நானாக்கிட்ட இருக்கு, மகனுக்கிட்ட இருக்கு. நம்மளுக்கு ஒருத்தரும் தாரான் இல்லை. ஒஸ்தீன் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி தேடி. ஏன் அடுத்தவனை பார்க்குறேன்? மற்றவன் செய்யணும், அவங்க பாதுகாக்கணும், இவன் தரணும். நம்மளோட குடும்பத்தில் எல்லாரும் வசதிக்காரன், நம்மள ஒருத்தரும் திரும்பி பார்க்கல. இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள 4 காசு சம்பாதிச்சிடலாமே. அப்போ தன்னம்பிக்கைங்கிறது இதுதான். அடுத்தவனை நம்பி நிற்காத, இன்னொருத்தரை நம்பி நிற்காத, அல்லாஹ் கிட்ட உதவி தேடு, விட்டாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இரு, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு, பலகீனப்பட்டுறாத. இதை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நேராங்க சொல்லி காட்டிட்டு, இந்த ஹதீஸ் இன்னும் முடியலைங்க. ஒரு அழகான ஒரு ஹதீஸ், ஒரு நீளமான ஒரு ஹதீஸ், முஸ்லீம் கிரந்தத்தை பதிவாக இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பற்றி அப்படியே அடுக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வஇன் அஸாபக முஸீபா லா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா. உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால், ஷா அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்கும் என்று மட்டும் சொல்லாத. எவ்வளவு அழகான ஒரு நேர்த்தியான வார்த்தை தெரியுமா? நமக்கிட்ட பலகீனம் தன்னம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு காரணமே இதுதான். நம்ம போவோம், ஒரு கடையோட திறப்போம், லொஸ்ட்டு அழகா வெளிநாட்டுக்கு போய்க்கலாம் என்றும். நம்ம ஒரு சாமானை வேண்டி விற்றுருவோம், லொஸ்ட்டு இதை செஞ்சதை நாம் பல வியாபாரத்தை பண்ணியிருக்கலாம், கோழி வளர்த்து ஆடு வளர்த்திருக்கலாம். இதை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா. அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கு, இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்துக்கிட்டு சொல்லாத. வலாக்கின் குல் கதர் அல்லாஹு வ மா ஷாஅ ஃபஅல். என்றாலும் அல்லாஹ் என்ன நாடி இருக்கானோ அது நடந்திருக்குன்னு சொல்லு. இது ஏன் இந்த அழகான ஒரு வார்த்தை சொல்கிறான் தெரியுமா? இப்படி சொன்னாதான் அடுத்த முயற்சிக்கு திரும்ப மடிச்சு கட்டிக்கு இறங்குவோம். நாம அழகா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி விதைச்சி எல்லாம் நல்ல நேரம் பார்த்து அழகா எண்ணெய் அடித்து பயலை போட்டு வெள்ளாமை செஞ்சு எல்லாம் நல்லா தான் நாம் செஞ்சோம். எல்லாரையும் போல நாம் செஞ்சோம். நமக்கு ஒரு அரைக்கொட்டி அடிச்சிட்டு, நமக்கு மட்டும் ஒரு அண்டைக்கு வெட்டுறதுக்கு மழை வேஞ்சிட்டு, கதிர் வரைய கூட மழை வேஞ்சிட்டு, கதிர் பால் பிடிச்சிட்டு, பால் வத்திட்டு, பதறு கூடிட்டு, கள்ளம்மா முந்தி விதைச்சிருக்கலாம். அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் இதைத்தான் நாடினான் என்று சொல்லும்போது நம்ம எடுத்த முயற்சியில் நமக்கு எப்போவுமே சலிப்பு வராது. அநியாயமா அப்படின்னு நம்ம நினைச்சா அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாமல் உட்கார்ந்துருவோம். அப்போ என்ன சொல்லணும்? அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் இப்படி தான் எழுதியிருக்கான், இதில் ஏதோ ஹைர் இருக்கும். அது அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 216வது வசனத்தில் சொல்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ ஹைருல் லக்கும். நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, அதை அல்லாஹ் தர மாட்டான். ஏன்டா அதில் உங்களுக்கு ஒரு ஹைர் இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். நீங்கள் விரும்புறது அல்லாஹ் உங்களுக்கு தராமல் இருந்திருக்கானே, அதில் ஒரு கெடுதி இருந்திருக்கும். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்க்கு தான் தெரியும் உங்களுக்கு எதை தரணும், எதை தரணும். இந்த முறை நீ வசதி வாய்ப்புக்குள்ளே உனக்கு நல்ல வருமானம் கட்டினா உனக்கு வேற ஒரு பிரச்சனை வரதுக்கு இருக்கலாம். நீ பெருமையாக அடிச்சிருக்கலாம், தப்பான வழியில் போயிருக்கலாம், நீ நரகத்துக்குரிய ஒரு காரியத்தை பண்ணியிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். வேணாம், நீ இந்த முறை லொஸ்ட். நம்மளையும் பார்க்குறோமே, நமக்கு இடக்கிட ஒரு காய்ச்சலும் வருத்தமும் ஏலாது முடியாமல் பாயில் படுத்தா தான் அல்லாட நினை போவார். நல்லா இருக்கக்குள்ள வாயை திறந்தா தூஷணத்தில் அந்த சொல்லு ஆரம்பிக்கும். ஆனால் ஏலாமல் போனால் குந்த கொள்ளையும் அல்லா, எலும்ப கொள்ளையும் அல்லா, அல்லாஹ் 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 1000 அல்லா வெறும் வருத்தம் வந்தால் மட்டும்தான். அப்போ நமக்கு ஏலாமல் வாரதே 1000 நிலவு தான். ஒரு பிரச்சனை இல்லாமல் போகணும், ஒரு நல்லது நடக்கணும் என்றால் அல்லாட கலாக்கதரை நம்ம நம்பணும். அல்லாட ஏற்பாடு, அல்லாட நாட்டம். அப்போ ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறதுக்குள்ளே என்னெல்லாம் அடங்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல ஹுஸ்னுல் லன் பில்லா, நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கை நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும். அது அல்லாஹ் தஆலா 49வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இஜ்தனிபு கஸீரம் மினல்லாஹி இன்ன பஅதல்லாஹி இஸ்முன். அதிகமான எண்ணங்களை விட்டு விடுங்கள், ஏனென்றால் எண்ணங்களில் சிலது பாவம்ங்கிறான் அல்லாஹ். எப்போவுமே நல்லதை நினச்சிக்கிட்டு இருக்கணும். நம்ம எப்போ பார்த்தாலும் கற்பனை பண்ணுறதே நாசமாக போகிற மாதிரி தான். இப்படியே கஷ்டப்படுற மாதிரி 4 பேரும் ஏலாமல் போகிற மாதிரி பட்டன் வர நல்லா இருக்கிறது நினை, நல்லது நினை, நல்லது நடக்கணும், நம்பிக்கை வைக்கி, நல்லா இருப்போம்ன்றது நினை, நல்லதை நினைக்கணும், நல்லதை கற்பனை பண்ணணும், நல்லா இருக்கணும் என்று நம்ம நினைக்கணும். அப்போ நல்ல எண்ணம் பெறணும். ஒலா தஜஸ்ஸஸு, தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லலாம், துருவி ஆராயாது. அடுத்து சிலருக்கு அடுத்தாக்கள குறை மட்டும்தான் தெரியுது, நல்லது ஒன்றும் தெரியுது.
ஒருத்தன் ஒரு பொம்பளை பிள்ளை ஏற்றி போகிறான், இதை பெய்யுது. அவன் போய் அண்ணா ஒரு கிலோமீட்டரில் இறக்கி போட்டு போய்த்துறான். இவர் இறக்காமன்ற ராவைக்கெல்லாம் தலையில் ஒதுக்கி வச்சுட்டீங்க. அவன் இறக்கிட்டா இவர் இறக்கல. ஏண்டாப்பா நல்ல நம்பிக்கை, அது சாட்சி என்று நினைய, அது தங்கச்சென்று நினையண்டாப்பா, அது மகள் என்று நினைய. எதுக்கு அடுத்தவன் இல்லை மூக்கண்ணோட வச்சுக்கிட்டு அதை பற்றி ஆய்வு செஞ்சுட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத வீட்டில் எம்பட்டு வேலை செய்யலாம். நம்ம ஆச்சரியப்படுறோம். நமக்கு இருக்கிற நேரமே நமக்கு இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு கொண்டு வரது போதாமல் இருக்க. கொஞ்சம் பேருக்கு அந்த டெய்லி ஒரு கடை தின்ன ஒரு வாங்கு, டெய்லி ஒரு சந்தி, அவர்கிட்ட குந்தினா கதை தான். அந்த ஊரில் போகிறது வர்றது எல்லாம் பலப்பா. இந்த கதை கதைக்கிறத ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமே, ஏதாவது செய்யலாமே. இவர் சும்மா இருந்துக்கிட்டு குடும்பத்தில் எவ்வளோ வசதிக்கான அவன் தரல. பள்ளிக்காரன் தரலையே, எவ்வளோ தரலாம், இந்த பள்ளிக்காரர்கள் நினைச்சு எவ்வளோ தரலாம்ட்டு பள்ளிக்கு லெட்டர் எடுத்துக்கிட்டு வர. நாம் சும்மா தான் இருக்கோம். நாம் செஞ்சா என்ன, நாம் ஒரு முயற்சி செய்வோமே. சிறுதுளி வெறும்பள்ளம், போச்சர் வேலைகள் இல்லை. ஒரு சின்ன ஒரு ஏலக்காயை மொத்தமாக வேண்டி பக்கெட் பண்ணி திரும்ப கடையை கொண்டே கூட அதில் ஒரு 1000 ரூபாய் காசு வருமே. நாம் ஒரு முயற்சியும் செய்யப்படா, சும்மா கொட்டணும் வானத்தால். அப்படி நாம் நினைச்சா தன்னம்பிக்கை இல்லை, அது பேராசை. இந்த கனவு காண்றார்கள் வாழறது, கனவுலையே செத்து பேத்திருவாங்க. சும்மா புதையல் கிடைக்கணும், காலடறி விழுந்தா அப்படி ஒரு 4 கோடி காசு கிடைக்கணும், ஒரு கல் கிடைக்கணும், அதோட நாம் இனி பறக்கணும்ட்டு நினச்சா நடக்குமா? நாம் முயற்சி தான் செய்யணும். நாம் முயற்சி செய்யணும். நமக்குள்ளே இருக்குது. என்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் வருங்கை என்று நினைச்சா நெகட்டிவ் தாட்ஸ். 10 விரல் இறுக்கி பொழைச்சிக்கலாம்டா பாசிட்டிவ் தாட்ஸ். அப்போ ஒவ்வொன்றையும் அதை சரியாக பார்க்கணும். 2 கண்ணும் தெரியாது, வீட்டில் தொலைட்டா பள்ளிக்கு வரதுக்கு ஏலா என்று சந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு தஆலா அவங்க இயலாமையை சொல்கிறாங்க, கண்ணு தெரியாண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, பாங்கு சத்தம் கேட்டுதா வீட்டில்ண்டாங்க. கேட்குதுன்னாங்க, காது நல்லா கேட்குதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சர்டிஃபிகேட் கொடுக்கல, கண்ணு தெரியாதானே வீட்டில் தொழுங்க, காது கேட்குது வாண்டாங்க. அப்போ இருக்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். கை இருக்கண்டு யோசிக்கிறது இல்லை, கையில் ஒன்றும் இல்லைன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். கையில் என்னத்துக்கு, கைதானே இருக்குதே, செய்வோமே. அப்போ தன்னம்பிக்கைங்கிறது அல்லாஹ் உள்ள தவக்கலை முயற்சி செஞ்சுட்டு வைக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கணும். என்னால் முடியும், எனக்கு ஏலும், நான் செய்வேன், நான் சாதிப்பேன் அப்படிங்கிறது இருக்கணும். நம்ம புள்ள வளர்க்கக்குள்ளையே உனக்கு ஏலாயிலான்னு தான் வளர்க்குறேன். புள்ள ஜன்னலில் வரணுன்னா ஐயோ விழுந்துருவாய் என்று அவன் கையை விட்டுவான். அவன் ஜன்னலில் பிடிச்சா வெரி குட் ரைட் கட்டி, அப்படி வெரி குட் என்ற புள்ளடா நீ அப்படின்னு சொன்னால் அவன் இன்னொரு படி வரப்போறான். அப்போ எப்போ அவன் தைரியமாக நடக்கிறது. கொஞ்சம் பேராக்கள் புள்ள வளர்க்குற அப்படின்டா வாழைக்கோது திண்ணையில் கிடந்தா புண்டாட்டிக்கு ஓங்கி அடி புள்ள விழுந்தா என்ன ஆகும்? புள்ள வாழைக்கோதில் எட்டி கடந்துக்கு போக பழக்காட்டி நீ எப்போ வாழ போகிற? பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய மனநிலையை பிள்ளைகளுக்கு பழக்காம இந்த உலகத்தில் விட்டு போட்டு நாம என்ன செய்ய நேரம் இப்படி கையில் தூக்கிட்டு இருக்கலாமா? அப்போ வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கும். அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கணும். நான் செஞ்சது பொழைச்சி போச்சு இப்படி நடந்துட்டு சொல்லாத. கலா கதர் அந்த இடத்துல வந்து நிற்குது. வலாக்கின் குல் கதரல்லாஹு வமா ஷா ஃபஅல் என்றால நீ என்ன சொல்லு, அல்லாஹ் நாடினது நடந்திருக்குது என்று சொல்லு. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் நாடினது நடந்திருக்குன்னு சொல்லு. அப்போ தன்னம்பிக்கைங்கிறதுக்குள்ள பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது, ஹுஸ்னுல் லன்னி பில்லாஹ் தவக்கல் இருக்குது. நம்ம முயற்சியை சரியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு இதை சரியாக்கி தரணும். கலாக்கதர் நம்பிக்கை இருக்குது. நடந்து முடிஞ்சதுக்கு போகிறவங்க நம்மளை நொந்துக்கக்கூடாது, சரியாக தான் செஞ்சோம், அல்லாஹ் நாடலை ஹைர். அப்போ 2வது முயற்சிக்கு நம்ம தயாராகிறோம். அடுத்த முயற்சி ஒரு தடவை தோத்துட்டு அதோட உட்காரதில்லை. தோல்விகள் என்பது அவமானம் இல்லை, அனுபவம்ங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் தோல்விகள் இருக்கிறது தான். அந்த தோல்விகளை சுருண்டு விழுந்து அதே பார்த்துட்டு இருந்தால் நம்ம எழும்ப முடியாது. அது திரும்ப நம்ம எடுத்து திரும்ப சரியாக செஞ்சு அதில் என்ன பிளவிட்டோம்ங்கிறத சாதிக்க தெரிஞ்சிருக்கணும். தோல்வி அனுபவம், அவமானம் இல்லை. அப்போ தவக்கு அந்த அந்த கலாக்கதிர் நம்பிக்கை நம்மகிட்ட சரியாக இருக்கணும். சூரத்தில் அன்ஆம்ல 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். எனவே தவக்கல் அது அந்த கலாக்கதிர் நம்பிக்கை நம்மக்கிட்ட சரியாக இருக்கணும். அப்போ இவ்வளவும் இருந்தால் அதுதான் தன்னம்பிக்கை, தனியாக இல்லை. தன்னம்பிக்கைங்கிறதுக்கு இஸ்லாம் இவ்வளோ பெரிய ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுது. இது முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். எனவே நாங்கள் எந்த ஒரு விடயத்திலையும் முயற்சியையும் சரியாக செய்யணும், நமக்கு மறுமைக்கும் இம்மைக்குமாக முயற்சி செய்யணும். வாழ்க்கையில் சோதனைகள் வரதான், சோதனை யாருக்குத்தான் இல்லை, சோதனை அல்லாஹ் தஆலா வச்சு தான் இருக்கிறான். சூரா முஹம்மது 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வல நபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸாபிரீன். உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று காணும் வரைக்கும் கண்டிப்பாக உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்துல் பக்ரா 155வது வசனத்தில் சொல்கிறான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத். பயத்தால், பசியால், விளைச்சல் சேதம், உயிர் சேதம், பொருளாதார சேதத்தால் சோதிப்போம் என்கிறான் அல்லாஹ்.
அடுத்த 156வது வசனத்தில் ஃபபஷ்ஷிரி சாபிரீன், நபியை பொறுமையாக இருப்பவர்களுக்கு நன்மாராயணம் சொல்லுங்கிறான். அப்போ சோதனைக்கு எப்படி பொறுமையாக இருக்கிற? அல்லாட ஏற்பாடுன்றதான் பொறுமை. சோதனை வரும், அல்லாட ஏற்பாடும்போம், முயற்சியை தொடர்ந்து செய்வோம், இதுதான் தன்னம்பிக்கை. அப்படி இருந்தால் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு ராசி இல்லாதவன், எனக்கு எதுவுமே சரி வரல, நம்மட ராசி பலன் இதுதான், நமக்கு தலையில் எழுதின எழுத்து தான், இந்த வார்த்தைகள் நக்கட்டிவானது. ஒரு நாள் நமக்கு ஒரு முஸ்லீமுக்கிட்ட ஒரு நாள் நமக்கு அப்படி இருக்கப்படாது. எனக்கு இப்படித்தான், எல்லாமே எனக்கு இப்படி தம்பாரு, எல்லாமே எனக்கு இப்படித்தான், ஒரு நாளும் இதை சொல்லக்கூடாது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காற்றை திட்டாதேண்டாங்க. காற்றை திட்டுறேன்டா என்ன பிரச்சனையே, அதில் போய் சொல்கிறது. சனியம் பிடிச்ச காற்று அது சரியாக தான் பேசுது, நாம சரியாக போகணும். காற்று பறக்கிற அளவுக்கு நீ கட்டி வச்சு போட்டு சனியம் பிடிச்ச காற்று, நீ சரியாக கட்டியிருந்தால் காற்று ஏன்னா அதை தள்ளுது. ஒன்றில் தான் நீ பார்க்கணும், நான் என்ன செய்யணும், என்னோட அடுத்த மாற்றம் என்ன, அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும். எனவே தன்னம்பிக்கை என்கிற இந்த விஷயம் இவ்வளோ விஷயத்தையும் நமக்குள்ளே சுற்றி வைக்கும். அந்த தன்னம்பிக்கை உள்ளவர்களாக நானும் நீங்கள் மாற வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.